رحمة للعالمين شفيع المذنبين حبيب رب العالمين حياة العالمين روح الوجود جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعلم நாயக கோமான் ஆறு பைத் அத்ஹார் சுல்தான் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ख्वाजा मोइनुद्दीन अल हुसैनी और हसैनी चिश्ती संजरी सुमा अजमेरी हुजूर गरीब नवाज रज़ी अल्लाह तआला अन्हु वफ़ाद अलैना अल बरकात मिन मुदारत आमीन நாயகம் அவர்களின் ஒளிமயமான சிஷ்டியா தரீகாவுடைய ஹலீஃபாக்கல்ல खाजा बंदा नवाज ஏசுதராஸ் நாயகத்துக்கு பிறகு மிகவும் சிஷ்டியா சில்சிலாவுடைய மிகப்பெரிய உயர்ந்த விலாயத்துடைய அந்தஸ்துல ஒளி வீசக்கூடிய ஒரு பெரிய குத்துபு நாயகத்துடைய உருஸ் முபாரக் இந்த ஷவ்வால் முகர்ரம் பிறை 11வது இரவு மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் தார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खाजा मोइनुद्दीन चिश्ती நாயகத்துடைய நூருல் குதுஸான நம்முடைய வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் ஷேக் நாயகம் பாபா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்க பாபா நாயகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இவங்க இன்னைக்கு உருஸ் முபாரக்குடைய அருஸ் அதாவது பாபா நாயகம் அவங்களுக்கு உஸ்தாது கூட மாஷா அல்லாஹ் நம்முடைய பாப்பா நாயகம் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் உஸ்தாது கூட மாஷா அல்லாஹ் இவங்க பாக்கியாத்தில் படித்தவங்க தான் இன்னைக்கு உருசுரிய அருஸ் மாஷா அல்லாஹ் அவங்க சொந்த பேரு ஷேக் அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவங்க உம்மா அப்பா வச்ச பேர் அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவங்களுக்கு ஹிலாஃபத்துடைய பேர் खाजा ஆரிஃபுல்லா ஷா சிஷ்தி அல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு वफ़ाल अलैना बरकात में मुदारत दाना आमीन மாஷா அல்லாஹ் பாபா நாயகம் சொல்லுவாங்க खाजा பந்தனவாஸ் நாயகத்துக்கு பிறகு பந்தனவாஸ் சர்க்காருடைய அதே ஷான்ல பந்தனவாஸ் குல்பர்கா ஷரீஃப் खाजा கேசுதராஸ் பந்தனவாஸ் நாயகம் எந்த விலாயத்துடைய மர்த்தபால இருந்தாங்களோ அதே மர்த்தபால அவங்களுக்கு பிறகு சிஷ்தியா சில்சிலால வந்தவங்க என்னுடைய உஸ்தாது खाजा ஆரிஃபுல்லா ஷா கிப்லா தான் சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் அவங்க உருஸ் முபாரக் खाजा ஆரிஃபுல்லா ஷா இந்த खाजा ஆரிஃபுல்லா ஷா நாயகத்துடைய விலாயத்துடைய ஒரு பெரிய குசூசியத்தான தரஜா என்னன்னு சொன்னா ஆரிஃபுல்லா ஷா நாயகம் அவங்களோட ஜசது முபாரக்க வச்சுட்டு அவங்களோட ஹோலி பாடிய பெட்டில் வச்சுட்டேன்னா ரூஹு ஷரீஃப் மூலமா பல ஆழங்களுக்கு தசர்ருஃபாத் ஆகும் அவங்கள முபாரக்கான சரீரம் என்ன பெட்டில் இருக்கும் நமக்கு அப்படியே படுத்திருப்பாங்க ரூஹு ஷரீஃப் என்ன பல ஆழங்களுக்கு தசர்ருஃபாத் ஆகும் அப்படி உள்ள பெரிய சாஹிபுல் கராமா எல்லா அஹ்லு பைத் தார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खाजा मोइनुद्दीन चिश्ती நாயகத்துடைய புஸ்தான்ல खाजा நாயகத்துடைய குல்சேனா சிஷ்தியுடைய பூல் தான் எல்லாம் மாஷா அல்லாஹ் खाजा நாயகம் கொடுத்தது தான் அந்த விலாயத் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் खाजा ஆரிஃபுல்லா ஷா நாயகம் खाजा ஆரிஃபுல்லா ஷா நாயகம் அவங்களுக்கு அவங்களோட முதுகுல ஒரு பெரிய கட்டி வந்துருச்சு அந்த கட்டியை ஆபரேஷன் பண்றதுக்கு அந்த காலத்துல வேலூர்ல உள்ள
பெரிய ஹாஸ்பிட்டலில், வெள்ளக்கார ஹாஸ்பிட்டலில் என்ன, அந்த காலம் பிரிட்டிஷ்காரன் காலம், சுதந்திரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவன் சொல்லிட்டா பெரிய மேஜர் ஆப்ரேஷன். அப்போ குளோரோஃபார்ம் கொடுப்பான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு நவீன முறைகள்லாம் வரல. ஏன்னா குளோரோஃபார்ம் கொடுத்தா அது 4 நாள் 5 நாள் 10 நாள்லாம் அவன் சில பேருக்கு நல்ல திடகாத்திரமாக இருந்தா, சின்ன வயசுல உழுக்கலாக இருந்து 2 நாள் 3 நாளில் கான்சன்ட்ரேஷன் வந்துடும், உஷார் வந்துடும், புரிஞ்சா அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப என்ன வயசான ஆட்களாக இருந்தால் நினைவு திரும்புறதுக்கு நாள் பிடிக்கும். அப்போ டாக்டர் சொல்லிட்டான், பெரிய டாக்டர் எல்லாரும், இவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க, மேஜர் ஆப்ரேஷன், குளோரோஃபார்ம் கொடுத்த ஏதோ ஆயிடலாம், அவனு பயம் காட்டிட்டான். ஆரிஃபுல்லா ஷானாயினுடைய முரீதுகள்லாம் என்ன டாக்டர்கிட்ட வேற ஏதாவது மற்ற சொல்யூஷன் கேட்டு பார்த்தாங்க, வேற ஒரு சொல்யூஷன் கிடையாது, அதுதான் ஒரே ரூட்டு தான். கடைசியில் மாஷா அல்லாஹ் என்ன காஜா ஆரிஃபுல்லா ஷானாயும் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள்ட்ட போய் முரீதுகள்லாம் சொன்னாங்க, எஜமானே இந்த மாதிரி குளோரோஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாப்புல. என்ன खाजा आरिफुल्ला शाह நான் கேட்டாங்க, குத்துபை இர்ஷாத் खाजा आरिफुल्ला शाह चिश्ती और कादरी நான் கேட்டாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன டைம் வேணும்? டாக்டர் மசாலா என்ன ஆப்ரேஷனுக்குள்ள அந்த நேரத்தை சொன்னான். உடனே டாக்டரை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் என்ன கண்ணை மூடின உடனே நீ பாட்டில் வேலையை ஆரம்பிச்சிரு. அவன் ஆச்சரியப்பட்டு, அதெல்லாம் முடியாத வைக்காது போவாதண்ணா, இப்போ ஏதாவது உடம்புல ஆட்டக்கண்ட தெரிந்தால் நிப்பாட்டிடு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு உடம்புல பாடியில் தூங்காம ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சா நிறுத்திடும் மாஷா அல்லாஹ், அப்படி காட்டி நீ பண்ணணும். உடனே மாஷா அல்லாஹ் என்ன அவன் அந்த மாதிரி சரி எல்லாரும் அவங்க பெரிய கிரேட் பிரிஸ்ட் அப்படிலாம் சொன்ன உடனே சரின்னு சொல்லி டாக்டர் அவன் ரெடி ஆகிட்டான்னு சொன்னான். அல்லாஹ்னு சொல்லி காஜா ஆரிஃபுல்லா ஷா யசது முபாரக்கை விட்டுட்டேன்னா அவங்க ரூ ஷரீஃபால தஸ்ருஃபா தாவு வேற ஆழத்துக்கு போயிட்டாங்க. மர்ஷால் வேற ஆழத்துக்கு போயிட்டாங்க. மேஜர் ஆப்ரேஷன் நடக்குது, அவங்க பாட்டு அப்படியே இப்போ ஒரு பாடியில் நல்ல குளோரோஃபார்ம் கொடுத்து முழு உணர்வு போயிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே கேட்டாங்க மாஷா அல்லாஹ், என்ன முடிஞ்சா? அவனுக்கு பெரிய ஆச்சரியம். டாக்டர்ஸுக்கு வேலூரில் சிஎம்சியில் என்ன பெரிய அது வரைக்கும் நடக்காத ஒரு எல்லாம் வெள்ளக்கார டாக்டர்ஸ் அந்த காலத்தில் சிஎம்சியில் அது வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய அற்புதம் காஜா ஆரிஃபுல்லா ஷா நாயகத்துடைய அந்த ஆப்ரேஷன். அப்படி உள்ள பெரிய சாஹிபுல் கராமாத் மாஷால் காஜா ஆரிஃபுல்லா ஷா நாயகம் அவங்களோட உருஸ் முபாரக்கத்தை எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாயில் மதருள் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உம்மா வாப்பா யாரோட ரொம்ப பிரியமாக இருந்தாங்களோ அவங்க உங்கள் உம்மா வாப்பாட காலத்துக்கு பிறகு நீங்கள் அவங்களோட பிரியமாக இருந்தால் உங்கள் உம்மா வாப்பாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உபகாரம் அது. உம்மா வாப்பாவுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் எது?
உங்கள் உமா அப்பா யாரோட அவங்க ஹயாத்து காலத்தில் பிரியமாக இருந்தாங்களோ அவங்களோட நீங்கள் பிரியமாக இருக்குது. அப்போ நம்மளோட வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் ரொம்ப பிரியமாக இருந்தாங்க யாரோட? ஹாஜா ஆரிஃபுல்லா ஷா நாயகத்தோடு. அப்போ அவங்க உருஸ் முபாரக் நாம என்ன நினைவு கொடுக்கும் வாப்பா நாயகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய தஹியத் மாஷா அல்லாஹ். கண்மன் நாயகத்திலே ஒளிமயமான திருவாக்குப்படி மாஷா. அதே போல இந்த ஷவ்வால் மாதம் போகிற 11 நம்முடைய அருமை பாட்டனார் அஹ்லுல் பைத் தாஹர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலல் மவாலி அலல் ஆலி சையத் முஹம்மது மௌலா ஜலாலி ஹுசைன் ஹசனி அல் புகாரி சாஹிப் கண்ணூரி ரலியல்லாஹு தஆலா மஃபாத் அலைஹில் பரக்காத் நாயகம் அவர்களுடைய ஹலீஃபா நாயகமான எங்களுடைய அருமை பாட்டனார் புகார் தங்கள் அப்பா நாயகத்துடைய ஹலீஃபா நாயகமான காயல்பட்டினம் உமருடைய அப்பா நாயகம். அவங்களுக்கு ஒரு மச்சா இருந்தாங்க, சையத் அஹமது வராய் ஆலிம்னு பேர். வராய்னா என்ன? ஷரியத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும், ரொம்ப அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் கூட அங்கே எங்கன்னா இந்த அசவெல்லாம் கிடையாது. இந்த யார் யோர முகத்தை பார்த்துக்கிட்டா அது இதை அப்படின்னா அல்லாஹ் ரசூல் ஆர்டர்னு ஆர்டர் தான், லப்பைக்கு முடிஞ்சு மறு பேசு கடமை. அதுக்கு என்ன பேர்? வராய்னு பேர். என்ன பேரு? வராய். என்ன அதனால இவங்களுக்கு வராய் ஆலிம்னு பேர். அவங்க பேரு சையத் அஹமது ஆலிம், வராய் ஆலிம்னு சொல்லி மாசார். யாராவது என்ன அப்பாட்ட போய் கடன் கேட்டா கடன் கொடுப்பாங்க, கடன் கேட்டா கடன் கொடுப்பாங்க. கடன் கொடுத்துட்டா அந்த தெரு பக்கமே ராத்திரி நேரத்தில் நடக்க மாட்டாங்க. அந்த காலத்துல ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. எல்லா வீட்டு வாசல்ல என்ன இந்த லாந்தர் ஏற்றி வச்சிருக்கும், விளக்கு லாந்தர் லைட்டு ஏற்றி வச்சிருக்குமா சார்? இருமா வேலை தருடு. ஐயோ, லாந்தர் லைட் ஏற்றி வச்சிருக்கும். ஏன்னா அந்த லாந்தர் லைட் வெளிச்சம் தெருவுக்கு அடிக்கும், அதுக்குதான் ஏற்றி வைக்கிறது. ரோட்டில் நடக்கிற ஆட்களுக்கு என்ன கல்லு கரடு முள்ளு எதுவும் காலில் குத்திராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த லைட்டை ஏற்றி வைக்கிறது. ஏன்னா மாஷா அல்லாஹ். அப்ப என்ன இந்த லாந்தர் லைட்டு ஏற்றி வச்சிருக்கோம்ல, அந்த தெருவு பக்கம் நைட்டு நடக்க மாட்டாங்க. ஏன் நடக்க மாட்டாங்கன்னா அந்த கடன் கொடுத்த ஆளை விட்டு விளக்கு வெளிச்சத்தில் நடந்தா அந்த விளக்கு வெளிச்சம் வட்டியா போயிடுமோன்னு பயந்து மாஷா. எது கடை வாங்கின ஆளு வீட்டு விளக்கு வெளிச்சத்தில் நடந்தா அந்த வெளிச்சம் நமக்கு வட்டியா போயிடுமோன்னு பயந்து. அல்லாஹு அக்பர். இதுதான் அவுலியாக்கள் மாஷா. இதுதான் அவுலியாக்கள். இந்த காலத்துல என்ன கள்ள சேகுமாரோ முரீது என்ன ஹராமான வியாபாரத்தை பண்ணாலும் அதை பிடிக்கி தின்னுக்கிட்டு வேஷம் கொடுத்து அலையிறானோ. புரிஞ்சா? தலைவரானஞ்ச என்ன விளங்குச்சா? புரியுதா? மனுஷனுக்கு பாடி கண்ட்ரோல் வேணும். என்னது வேஷம் போட்டு அலையிறானோ திட்டு போயிடும். புரியுது? என்ன எவன்ட்டு களவாண்டு கொடுத்தா கூட பரவாயில்லைங்கிறான், என் வயதுக்கு போடு. அப்போ இவங்க யாரு மாஷா அல்லாஹ்? வலிய காமில், வலிய காமில். யாரு? சையத் அஹமது வராய் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா. அவங்க வஃபாத்தான உடனே, விசால் முபாரக் ஆன உடனே உமருடைய அப்பா நாயகத்துடைய தலைமாட்டு பக்கத்துல தான் அவங்கள ததுப்பீன் பண்ணாங்க. புரிஞ்சா? வரையாளிம் அப்பாட கபூர் ஷரீஃப் இன்னைக்கு எங்க இருக்குது? உமருடைய அப்பாட தலைமாட்டில் இருக்குது, காயல் பணத்தில் அப்பா ரவுலா ஷரீஃப் உள்ள. சுபஹானல்லாஹ். கபூர் ஷரீஃபுக்குள்ள இறக்கி வச்ச உடனே வரையாளிம் அப்பா என்ன ஜனாதா முபாரக் 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 ஜசத் ஷரீஃபை கபூர் ஷரீஃபில் இறக்கி வச்சுட்டா, இறக்கி வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அவங்க காலை மடக்கிட்டாங்க. கால் நீட்டி இருந்த கால் இப்படி கால் மடங்கிடுச்சு. காலை மடங்கிடுச்சுன்னு சொல்லி கபூர் ஷரீஃபில் இறங்கினவர் அவனை பாத்தை நீட்டி விட்டார், மறுபடியும் மடக்கிட்டாங்க. நீட்டி விட்டார், மறுபடியும் மடக்கிட்டாங்க. புரிஞ்சா? நீட்டி பார்த்தாரு, முடியலை, கடை விட்டுட்டார்.
அன்னைக்கு ராத்திரி மனாமலவன் சொன்னாங்க, அட பேப்பையில் மச்சான்ற தலைமாட்டில் போய் காலை எழுத்து வைக்கிறீங்க என்ன? அவங்களோட மச்சான் உமருடைய அப்பா, புகார்த்தங்கள் அப்பா நாயத்துடைய ஹலீஃபா உமருடைய அப்பா, அவங்களோட மச்சான் இவங்க மச்சான் சொன்னாங்க. அடே மச்சான்ற தலைமாட்டில் மச்சான் எவ்வளோ பெரிய ஆவுலியா, நான் தான் ஆலுபை தாத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார்த்தங்கள் நாயத்துடைய முரீது ஹலீஃபா அவங்க. மாஷா அல்லாஹ், அவங்களோட தலைமாட்டு நேரம் போய் காலை போய் எழுத்து வைக்கிறியாடா? நான் அதை காலை மடக்கிட்டேன். சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. இதுதான் அவுலியாக்கள் மாஷா. இதுதான் அவுலியாக்கள். புரிஞ்சா? ஈமான் தக்வாவும் எதுல இருக்குது? பேணுதல்லையும் ஒழுக்கத்திலையும் இருக்கு. தமிழ்ல சொன்னா பேணுதல். பேணுதலுக்கு அரபில் என்ன? வரவு. பேணுதல் பேணுதல் சொல்ல என்ன? அதுக்கு தமிழ்ல பேணுதல், அரபில் என்ன? வரவு. அதே நேரத்தில் இன்னொன்று என்ன? ஒழுக்கம், அதபு. மாஷா உமருடைய அப்பா நாயத்துக்கு இந்த ஆலமு ஷஹாதாலாம் மறைஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ வரையாளிம் அப்பா என்ன உங்கள்கிட்ட நம்ம குத்துபியாசல் செஞ்ச மாஷாலாம் அவங்களோட உருஸ் முபாரக் புறப்பான்னு ஓகநாயத்திர நாடு மஜ்லிஸ்ல ஹாஜராக இருப்பாங்க அப்பா மாஷா. நமக்கு தெரியாது. காஜா ஆரிஃபுல்லா சானா வந்துடுவாங்க. புரிஞ்சா? நம்ம மட்டும் உட்கார்ந்து பெரிய அவுலியாக்கள் ஜமாத்தில் எல்லாம் நம்மளை வச்சுக்கிறான். காஜா நாயத்தில் மாதிரி நாயத்து ஹிமாயத்து கொண்டு மாஷா. அப்பேற்பட்ட நாதா குத்துபுல் உலமா அல் முகர்ரபீன் ஷேக் சையத் அஹமது ஆலிம் வர ஆலிம் அப்பா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு உஸ்மான் கையில் போட்ட தக்கேசா வழியில் அப்பா நாயம் உமருடைய அப்பா நாயத்திலே புள்ள சொல்லுவாங்கன்னா, மாமா காலத்தால் பிந்திட்டாங்க. கண்மணி நாயத்துடைய காலத்தில் அவங்க பிறந்திருந்தா அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய அந்தஸ்தில் அவங்க இருப்பாங்க. அப்பேற்பட்ட வழி மாஷா. யாரு? வரையாளி அப்பா ரலியல்லாஹு அவர்களுடைய மேலாம்பரமான ஒரு உஸ்மான். எவ்வளவு பெரிய பாக்கியம். புரிஞ்சா? சீக்கு குடிச்சோமா ஒரு 20 கூட கடை குடிச்சோமா என்ன கையெடு மசாலா என்ன? இந்த நாதாக்கள்ல திருநாமத்தை சொன்னாவே போதும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு என்ன ஹுஸ்னுல் ஹாத்திமா கொடுத்துருவோம். நமக்கு அல்லாஹ் உலகத்தையும் ஆகிரத்தையும் நல்ல முடிவு அல்லாஹ் கொடுத்துருவோம். அந்த நாதாக்கள்ல திருநாமத்தை சொன்னா போதும் மாஷா. எல்லாத்துக்கும் மேல இந்த ஷவ்வால் மாசம் புற 11 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அபூர்வ சம்பவம் நடந்த நாள். என்ன? அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி நாயகத்துக்கு எஜமானுடைய சர்க்குருநாதரான காஜா உஸ்மான் ஹாரூன் நாயகம் ஹிலாஃபத்து கொடுத்த நாள் இன்னைக்கு தான் மாஷா. ஷவ்வால் புற 11 காஜா நாயகத்துடைய யோமே ஹிலாஃபத் மாஷா. என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீபுல்லாஹி ஐனுல்லாஹி சஃவத்துல்லாஹி மொயினுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயார் உத்தரவு கொடுத்தாங்க உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு. கபூதர் ரசூலுல்லாஹ் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எஜமானி மா உத்தரவு கொடுத்தாங்க உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு. खलीफत रसूलुल्लाह அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திருநாவால உத்தரவு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். खलीफत ரசூலுல்லாஹ் அமீருல் முஃமினீன் சையதுனா இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உத்தரவு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். மலிக்குல் கௌனைன் வஸகலைன் சுல்தானுத் தாரின் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உத்தரவு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். உஸ்மான் ஹாரூன் நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் ஹவுசுல்லாஹுடைய உத்தரவோடு வந்து உஸ்மான் ஹாரூன் நாயகத்தை பையத் செஞ்ச காஜா மொய்னுத்தீன் சிஷ்திக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஃபாத்திமா நாயகி சையதனா அலி நாயகம் அடாம் விடுறா போடணும் சையதனா அலி நாயகம் சையதா ஃபாத்திமா நாயகி சையதனா ஹசன் நாயகம் சையதனா ஹுசைன் நாயகம் ஆலு பைத் அத்தாஹர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தெய்வீக 5 மாணிக்கங்களும் வந்து ஏன்னா உஸ்மான் ஆறுநாயகத்துக்கு திருக்காட்சி வழங்கி உத்தரவு கொடுத்து எங்கள் செல்வ புதல்வரான ஹாஜா மொய்னுதீனுக்கு கிலாபத்தை கொடுங்க சார். அந்த அற்புதமான நிகழ்வு நடந்தேறிய நாள் மாசார்ல இந்த சவால் மாதம் பிற 11 மாதம் கூடியது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஐயோ கையமான அல்லா ஜல்ல ஜலாலா அவனுடைய இபாதுகளாக நமக்கு பெரிய பாக்கியத்தை அல்லா கொடுத்தான். ஹாஜா நாயகத்துடைய கிலாஃபத்துடைய நாளில் ஓதுலாளத்தை கூப்பிட்டு, ஹாஜா நாயகத்தை கூப்பிட்டு, ரிஃபாய் நாயகத்தை கூப்பிட்டு, ஏன்னா காதருடைய மோரல்கோம் ஷேர்துல் காதர் சாஹிபுல் ஹல்வத்தி ஆரிஃபுல்லா ஷா நாயகம் வரகு ஆலிம் அப்பா எல்லாரையும் நம்மளோட வாப்பா நாயகம் நம்மளோட கண்ணுமானது எல்லா தலைவருடைய பாபரக்கா தாலாவை கொண்டு மாசாரன் அழைத்து எல்லாருடைய அருளையும் நாம என்ன ஹாசிலாச்சிக்கிறோம். அல்லா தௌஃபீக் செய்த ஐயுல் கையுமான அல்லா ஜல்ல ஜலால ஆலு பைத் தஹர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபத கௌசுல்லான ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தியுடைய கதமையின் ஷரீஃபைன் அலைஹி கரீமைன் மக்பூலான உற்சாகரான உலமான உலமாக துனியாவிலும் ஆகிரத்திலும் நம்முடைய அகலையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه